மினிஸ்டராகவும் இருக்காரு அவர் துணை முதல். இங்கே மட்டும் அவர் தொகுதி மட்டும் பண்ணுறாரா இல்லை எல்லாத்துலேயும் தொகுதியும் போறாருல்ல அவரு, நம்ம தான் பார்க்குறோமே டிவியில். அவர் நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது சார். கண்டிப்பாக அவர் தான் வருவாங்க, நிச்சயமாக அவங்க தான் வருவாங்க, டிஎம்கே தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த முதல்வரும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, வரப்போகிற முதல்வரும் அந்த மாதிரி இருக்க கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு முதல்வர் டாப்பில் போயிட்டார், இவர் எங்கேயோ போயிட்டார் சார். அவர் நியூக் அண்ட் கார்னர் அவர் எல்லா ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி, அப்புறம் விஜய் 3 பேர்த்தில் வந்து யார் சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான் நினைக்கிறீங்க? ஆனால் முக ஸ்டாலின் வந்தால் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நல்லா செய்வார். இவங்கெல்லாம் டிவிக்கெல்லாம் வந்து 2046 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு யார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உதயசூரியனா தான் போதையா. கண்டிப்பாக டெஃபினெட்லி 36 வேணா பார்க்கலாம் எடப்பாடிக்கு, அவ்வளோதான் தவிர. துணை முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போ நல்லா சிறப்பாக தான் பண்ணார். அடுத்து அவர் தான் முதலமைச்சராக வருவார்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிப்ளிகேனில் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து எம்எல்ஏவாக இருக்கார். அவர் வந்து இப்போ இது வரைக்கும் என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு? எல்லாம் நல்லது பண்ணிக்கிறாரு, ரொம்ப நல்லது பண்ணிக்கிறாரு. காவா தண்ணி, அது நம்ம ஆட்டோக்காரங்க ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிறாரு, நல்லா பண்ணிக்கிறாரு. இனிமேல் திருப்பியும் அவர் தான் வரணும், நல்லா பண்ணிக்கிறாரு. இப்போ நிறைய மழைலாம் பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அங்கங்கே இங்கே வந்து கொஞ்சம் நிறைய தண்ணிலாம் நிற்கும். இன்னும் அவ்வளோ நிற்கிறது இல்லை. இப்போ எல்லாம் ரோடெல்லாம் போட்டு காவா அடுப்பு இதெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க, ஒன்று பண்ணி வராங்க. இப்போ நிற்கல, ஐசோஸ்லாம் நிறைய நிற்கும், கொஞ்சம் மழை பெஞ்சாலும் நின்றோம். ஒரு 10 நிமிஷம் பெஞ்சாலும் ஒரு முட்டி அளவுக்கு தண்ணி வந்துடும். இப்போ அவ்வளோ கிடையாது, இப்போ ஒன்று படிப்படியாக கம்மியாகுது. இனிமேல் நல்லா பண்ணுவார். இப்போ வந்து இங்கே மட்டும்தான் பண்ணுறாரா இல்லை வேணா மினிஸ்டராகவும் இருக்கார் அவர் துணை முதல்? இங்கே மட்டும் அவர் தொகுதி மட்டும் பண்ணுறாரா இல்லை எல்லாத்துலேயும்? தொகுதியும் போறாருல்ல அவரு, நம்ம தான் பார்க்குறோமே டிவியில். எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லாரும் நல்லது தான் பண்ணுறாரு. அவர் நல்லா சிறப்பாக பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நம்ம தொகுதிக்கெலாம் அடிக்கடி வரவர் தான் வந்து என்னென்ன மக்களுக்கு என்னென்ன குறை என்ன ஏதுண்டு எல்லாமே கரெக்டாக பண்ணுறாரு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த தடவை அவர் வந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. அமைச்சராக இருக்கும்போது நல்லதாக பண்ணார், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கார், இப்போவும் நல்லதாக பண்ணுறாரு. வீடுலலாம் தண்ணியில் நல்ல வசதியாக இருக்குது, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தொகுதியில் மட்டும்தான் பண்ணுறாரு, மற்றது துணை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா எல்லாத்துலேயும் தான் பண்ணும், இங்கே மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு, வேற எங்கேயும் பெருசாக பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எல்லா இடத்துக்கும் தான் போகிறாரு வராரு. நம்ம பார்க்குறோம்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாரு வராரு, இங்கே மட்டும் வராமலாம் இல்லை. இது அவருடைய சொந்த தொகுதின்றனால இங்கே வராரு. மற்றபடி தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் போதாரு. சரி, இப்போ கூட ஏதோ கரூருக்கு உடனே தான் போனார் பார்த்தீங்களா. துபாயிலேருந்து வந்தார், துபாயிலேருந்து உடனே வந்தார். அவர் வேலையை விட்டுட்டுலாம் வரதா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பண்ணதான் செய்யணும். உதயநிதி ஸ்டாலின், அதாவது ஸ்டாலின் முதல்வருடைய மகன், இந்த திருவல்லிக்கேணிக்கு எம்எல்ஏவாக இருக்கார். இவர் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இடத்துல ஸ்டேடியமெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. இங்கேயும் திருவல்லிக்கேணியில் ஒரு இண்டோர் ஸ்டேடியம் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் மக்களுடைய நலனில் ரொம்ப அக்கறை காட்டுறாரு. இதுக்கு முன்னே வந்து இங்கெல்லாம் வந்து இவ்வளோ கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ் எல்லாம் மழை காலத்துலேயோ இந்த காலத்துலேயோ வந்து இவ்வளோ விகரசாக வேலை செஞ்சது கிடையாது. ஒரு நாளைக்கு 2 தடவை கிட்டத்தட்ட வந்து அப்பப்போ குப்பையெல்லாம் அகற்றுறாங்க. இது வந்து அந்த மழை காலத்தில் பள்ளம் தேங்கி இருக்கிற இடமெல்லாம் உடனே ஜல்லி போட்டு ரொம்ப விகரசாக ஒர்க் பண்ணாங்க. இந்த கார்பரேஷன் எம்ப்ளாயீஸு ராத்திரி 9:30 மணிக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறத நான் இப்போ முதல் தடவை பார்த்துட்ருக்கேன். சார், அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுன்னு வர்றாரு. பிள்ளைங்க படிக்கிறது உண்டான அந்த ஸ்கூல் ஃபீஸு, புக்ஸு, யூனிஃபார்மு இதெல்லாம் நிறைய செஞ்சுட்டு வர்றாரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணின்னு இருக்காரு. இந்த ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பள்ளமேடெல்லாம் இல்லை, அவ்வளோ அருமையாக வச்சுருக்காரு அவர் தொகுதியை. அடித்தளத்தில் இறங்கி போய் அடிமட்டத்தில் இறங்கி போய் எந்த அளவுக்கு பண்ண முடியுமா மக்களுக்கு, அந்த காவாத்தினாலும் சரி, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எல்லாமே பக்காவாக பண்ணுறாரு. அவர் அடிச்சிக்க முடியாது சார், நெக்ஸ்ட்டும் அவர் தான் வருவார். அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணுறாரு எல்லாமே. இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த தண்ணிலாம் நின்று இருந்தது, ரொம்ப இப்போ மழை பெஞ்சாவே வெள்ளம் வந்துடும் இங்கெல்லாம். இப்போ எப்படின்னா இருக்குது? இப்போ பரவாயில்ல சார், அந்த பாதாள சாக்கடை போட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி மேக்ஸிமம் 1/2 hour தான் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுது. இந்த ஐஸ் ஹவுஸ் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா மீசார்பேட்டை மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பளவு நிற்கும் தண்ணி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தான் பக்கா கிளியர் ஆகிடுது. எப்பா இந்த இடத்துல தொகுதியில் அவங்க இருக்கிறதுனால எல்லாருக்கும் நல்லா தான் செய்கிறாங்க, நல்லா தான் பார்க்குறாங்க.
எல்லாருக்கும் நன்மை நடக்குது, கொடுத்துன்னு இருக்காங்க. அந்தந்த தொகுதிக்கு கொடுக்குறாங்க, நல்லாவும் பண்ணுறாங்க, நல்லாவும் செய்கிறாங்க. எங்களுக்கும் நாங்களும் வாங்கியிருக்கோம். எல்லாமே காசுலேருந்து சாலையிலேருந்து அண்ணன் போடுற சாப்பாட்டுலேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. என்ன உங்களுக்குன்ட்டு எதனா தனியாக எதனா பண்ணியிருக்காரா? தனியாலாம் இல்லை, ஏதோ பொது மக்களுக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதை மாதிரி மொத்தமாக எங்களுக்கும் கொடுப்பாங்க. எங்களுக்குன்னு நாங்கள் ஒன்றும் விஎஃப் கிடையாது. 4 மக்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் எங்களுக்கும் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு இப்போ தனியாக பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் எதனா அவர் பண்ணுவாரா? ஓ, பண்ணுவார். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆஃபீஸ் போனால் உள்ளே விட மாட்டாங்க. நாங்கள் ஆஃபீஸ் பக்கம் போனதில்லை. எங்கள் ஊர் தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், எங்கள் கோரிக்கை அவர் தீர்த்து வைப்பார். இது அவர் வந்து நம்ம உதயநிதி கேட்பாரு, அவர் வந்து உங்களோட கோரிக்கையை. ஆமாம், நாங்கள் அவர்கிட்ட சொல்லுவோம், எங்கள் ஊர் தலைவர்கிட்ட சொல்லுவோம். எங்கள் தலைவர் வந்து அவர்கிட்ட சொன்னார்னா எங்களுக்கு செய்வாங்க. அவர் நல்லா செய்கிறாரு, பக்காவாக செய்கிறாரு இந்த தொகுதியில். இப்போ இந்த மழை நீர்லாம் வந்தால் ரொம்ப மழை நிலம் அங்கங்கே போய் ஆய்வு பார்வை பார்க்குறாரு. பார்வை பார்த்து இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்ட்டு எம்எல்ஏ கிட்ட அந்த தொகுதியில் இருக்கிறவங்கிட்ட சொல்கிறாங்க. நடக்குதா அந்த வேலையெல்லாம்? அந்த வேலையெல்லாம் இனிமேல் தான் நடக்கும், நடந்துட்டு இருக்குது. அவங்க இன்னும் நல்லா இது பண்ணாக்கா நடக்கும். அது இப்போ தண்ணிலாம் நிற்கிதாண்ணா ஃபஸ்ட்டு மாதிரி மழைலாம் பெஞ்சா? ட்ரிபிளிங் தொகுதியில் நிற்கல தண்ணி, ஆனால் ஃபஸ்ட்டு நின்றுது. இப்போ இந்த தொகுதியில் இப்போ சுத்தமாக இல்லை எங்கேயுமே. ஆனால் வெளியேற்றலாம் நல்லா நிற்கிது தண்ணி, வீட்டுக்கெல்லாம் தண்ணி போகுது. அந்தந்த ஊரில் டெய்லி டிவி பார்க்குறேன். ஆனால் நல்லா போய் டிவியில் எல்லாம் டிவி பார்க்குறேன். 3 மணிக்கு பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் நல்லா போகிறாரு. இப்போ வந்து அவர் 2024 அவரே எம்எல்ஏ வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, டெஃபினெட்லி. எதனா பிளான் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு நினைச்சிருக்காரா? பிளான் நினைக்கிறாரு. அவர் நெக்ஸ்ட்டு வந்து 26 வந்துட்டாருன்னா, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அறிக்கை விட்டுருவார். இன்னென்ன நான் செய்ய போகிறேன், இன்னும் பண்ண போகிறேன், மக்களுக்கு இன்னும் என்ன நல்லது செய்யணுமோ அதை செய்வேன் அப்படின்னு. ஆனால் இப்போ தேர்தல் முன்னாடி கூட விட்டாரு 26 21, அது எல்லாமே நடந்துச்சியா? இப்போ மட்டும் ஒன்று சார், இப்போ 2026 பாருங்கள், இன்னும் சில திட்டங்கள் போடுவார். இல்லை, அந்த திட்டமே இன்னும் நடக்கலன்னு சொல்கிறேன். நடக்கல, அது மாதிரி இல்லையா சார்? நீட்டு கூட தான், நீட்டுலாம் திட்டம் முடிக்கலன்னு சொன்னார், நீட்டு முடிக்கலையே. இல்லை, அதாவது சுச்சுவேஷன் அப்போ சூழ்நிலை சந்தர்ப்பம் அவருக்கு முடிக்கக்கூடாதுன்னு இல்லை, அவருடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அது மாதிரி இருக்குது. ஆனால் முடிச்சிடும் கண்டிப்பாக, டெஃபினெட்லி ஃபுல்ஃபில் ஃபார் தட் டிமாண்ட் ஃபார் அதர்ஸ். ஆட்டோலாம் யாருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்காரு? அவன் என்ன சொல்கிறேன், இருக்கப்பட்டவங்களாம் கட்சிக்காரங்களுக்கு அவங்க கட்சிக்காரங்க வாங்கி கொடுத்துக்கிறாரு. அது ஒன்று தப்பு பண்ணுறாரு. நம்ம வாங்குறாருன்னா யாருக்கு ஆட்டோ இல்லை அவங்களுக்கு பார்த்து வாங்கி கொடுக்கணும். இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாம் லேடிஸுக்கு எல்லாம் லேடிஸ் வாங்கி கொடுத்துறாரு. யாரும் லேடிஸ் ஓட்டுறது கிடையாது. லேடிஸ்க்குன்னு சொல்கிறதுனால லேடிஸ் யாரும் வண்டி ஓட்டுறது இல்லைங்க. முக்கால்வாசி நிறைய பேர் வந்து ஆம்பளை தான் ஓட்டுறாங்க. இப்போ ஆட்டோ கொடுக்கலாம் பெரிய விஷயம் இல்லைங்க. முதல்ல வந்து அவங்ககிட்ட ப்ராப்பராக வண்டி ஓட்டுறதுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்து தான் வண்டி கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் வண்டி கொடுத்துட்டா எல்லாரும் ஓட்ட மாட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு நிறைய பேருக்கு வாடகை விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் இப்போ அடுத்த வருஷம் இதே மாதிரி வந்தால் நல்லா இருக்குமா? இது வந்து வருதுல அது ஆண்டவங்கிட்ட தான் இருக்குது. நம்மகிட்டலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேருந்து 18 வயசுலேருந்து அவங்களுக்கு தான் போட்டுக்கிறேன். இப்போ இதை மாற்றி யார் போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ 2026 வந்து ஸ்டாலினு, அப்புறம் எடப்பாடி, அப்புறம் விஜய் 3 பேர்த்தில் வந்து யார் சிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். நீங்கண்ணா? இதெல்லாம் வந்து நம்மகிட்ட ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அந்தந்த மக்கள்கிட்ட இருக்குது. நான் போடுற ஓட்டு கன்ஃபார்ம் தான். நான் இதுக்கு மேலே யார் வராங்கன்னா ஆண்டவன் தான் பார்க்கணும். இது மட்டும் உறுதி. ஆமாம், நான் 18 வயசுலேருந்து அவருக்கு தான் போட்டுங்கிறேன். என்ன மாற்றம் கிடையாது. ஓகேண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நல்லா இங்கே வந்து ஆட்டோலாம் வாங்கி கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அது வந்து யாருக்கு அந்த ஆட்டோ போய் சேரணும் வந்து இல்லை, எல்லாரும் வந்து இருக்கப்பட்டவங்களுக்கே தான் அந்த ஆட்டோ போயிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் தெரியலங்க. நான் இது வரைக்கும் கேட்டவங்க எல்லாருமே அப்படி எதுவும் சொல்லலை. இல்லாதப்பட்டவங்க தான் ஆட்டோ ஓட்டுவாங்க, இருக்கப்பட்டவங்க ஏன் ஆட்டோ ஓட்ட போகிறாங்க? என்னன்னா இருக்கப்பட்டவங்க வாங்கிட்டு வாடகைக்கு விடுறாங்க, கட்சிக்காரங்களே எல்லாருமே எடுத்துக்கினாங்க ஆட்டோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது. இங்கே அது மாதிரிலாம் யாரும் அப்படி ஓட்டுனது, லேடிஸ்லாம் ஓட்ட தான் செய்கிறாங்க ஆட்டோலாம். அதெல்லாம் யாரும் இல்லை, எல்லாம் கஷ்டத்துக்கு தான் ஆட்டோ ஓட்டுறாங்க. பாதி இதாகுது, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்போ அடுத்த வருஷம் வந்தால் என்ன பிளான் வச்சுருக்காரு, என்ன வச்சுருப்பாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நல்லா தான் இருக்கும் இந்த தொகுதி. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆட்சியில் இல்லை. அப்போ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து யாரும் கவனிக்க ஆள் கிடையாது. இப்போ இவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ நல்லா சிறப்பாக தான் பண்ணார். அடுத்து அவர் தான் முதலமைச்சராக வருவார்னு நினைக்கிறேன். வந்தாருன்னா இன்னும் நல்லா பண்ணுவார். இப்போ இங்கே வந்து யாராவது டிவிகே தொகுதியில் இங்கே யாராவது டிவிகே ஆள் நின்னாங்கன்னா போட்டி எப்படின்னா இருக்கும் அவருக்கும் இவருக்கும்? இல்லை அவங்களுக்கு போட்டி இருக்காது. அவங்களுடைய தொகுதி பாரம்பரியமான தொகுதி. அவங்க தாத்தா காலத்துலேருந்து இது திமுக கோட்டை தான் இது. அவங்க க்ளீன் ஸ்வீப் பண்ணிடுவாங்க. அது பிரச்சனை. ஆல்ரெடி அவங்க கூட்டணியாக வர இருக்காங்க. கூட்டணி வெயிட்டாக இருக்குங்க. இவங்க தனியாக தானே நிற்கிறாங்க. இது வரைக்கும் கூட்டணி நின்றா பார்க்கலாம். 2026 வந்து ஸ்டாலின் வந்தால் சிஎம்மாக நல்லா இருக்குமா, இல்லை எடப்பாடி சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை டிவிகே விஜய் சிஎம்மாக வந்தால் நல்லா இருக்குமா? இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்தால் தானே முதலமைச்சராக அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லதாக செயல்படுறாரு. அவர் திருப்பி வந்தால் விஜய் வந்தால் பண்ண மாட்டாராண்ணா? விஜய் எப்படி எடுத்துக்கிறது? ஒரு ப்ராப்ளமே சால்வ் பண்ண தெரியலையே, ஓடிட்டாரே. என்ன பண்ணுறது? அது அவர் வரணும் தான். எல்லாருமே யங்ஸ்டர்லாம் வரதான் செய்யணும். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும்போது சால்வ் பண்ணுறவங்க தான் தலைவராக இருக்க முடியும். ஓடக்கூடாது. அந்த வகையில் இது வரைக்கும் அவருடைய இது எதுவுமே வரலையே. பேட்டி கூட வெளியே வரல. அது மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்படி ஓடும்போது மக்களுக்கு இவரை நம்பி எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டேட்டு, இந்தியாவிலே பெரிய ஸ்டேட், நம்ம எஜுகேஷனில் மெடிக்கலில் எல்லாத்தையுமே நம்ம நம்பர் 1ல் இருக்கும். யூபி கூட பின்னாடி தான் இருக்குது. அப்பேற்பட்ட மாநிலத்தில் வந்து ஒருத்தவங்க ஆள்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆழ்மையாக இருக்கும். பயந்து போனால் இந்த ஸ்டேட்டுக்கே ஆகுமா. அதனால் இவர் அந்த வகையில் எல்லா விஷயத்துலேயும் மத்திய அரசில் எடுத்து எல்லாமே கேட்டுட்டு தானே இருக்கார். இவர் வர்றது நல்லது. ஆனால் இந்த முதல்வர்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். நீங்கள் எனக்கு 81 வயசாகுது. நான் கிட்டத்தட்ட 4-5 ஓட்டு போட்டிருக்கேன். கருணாநிதிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். கருணாநிதி அவர் வீட்டில் தான் போய் பார்த்துருக்கேன். நான் வந்து தமிழக அரசில் கிட்டத்தட்ட 39 வருஷம் 9 மாதம் பணியாற்றி ரிட்டையர் ஆனவன். கருணாநிதி அந்த காலத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் டிஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த உடனே எங்களுக்கு டிஏ வந்து உடனடியாக கொடுத்துருவார். இப்போ இருக்கிற இந்த அதிமுக பீரியட்லெல்லாம் கேட்டு அம்மாவிட்டு கேட்டு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் தான் கிடைக்கும். ஆனால் முதல்வர் வந்து அந்த இதில் உடனே கொடுத்துருவார். அதே மாதிரி ஸ்டாலின் சாரும் இருக்கார். ஸ்டாலினுடைய மகன் சினிமாவில் அதிலெல்லாம் பிரபலமானா கூட இந்த அரசியலுக்கு வந்த பிறகு இவர் மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதை மனசில் வச்சிட்ருக்காரு. சொல்லப்போனால் நிச்சயமாக அரசியல்னு பேச போனால் இதில் வந்து விஜய்க்கு வந்து இளைஞர்களுடைய ஆதரவு இருக்குது. ஆனால் விஜய் வந்து இதை மாதிரி அவசர காலத்துலேயோ பேரிடர்லையோ வந்து அவர் வந்து தலையிட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல. அவருடைய சம்பளத்தை மேலே மேலே கோடியாக ஏற்றிக்கிறாரே தவிர அவர் அரசியலில் குதித்த பிறகு தான் மக்களை போய் சந்திக்கிறார். மக்கள் வந்து கூடி நிறைய பேர் வந்து பார்க்கணுன்றதுக்காக 7 மணி நேரம் லேட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய 41 பேர் செத்து போனது அந்த இதெல்லாம், அதாவது தன்னுடைய பெருமை தான் நிலைநாட்டணும்னு பார்க்குறாரே தவிர மக்களுக்காக எதுவும் செய்யலை. எடப்பாடி ராமமூர்த்தி சொன்னீங்கன்னா அவர் வந்து அவங்க கட்சிக்குள்ளேயே 2 கட்சி. அதில் வந்து ஓ பன்னீர்செல்வம் வர, எடப்பாடி வர. இவங்க எடப்பாடி காலத்தில் அவர் செஞ்சார், எல்லாம் பண்ணார். ஆனால் கருணாநிதி பீரியடில் நிறைய 10 பேர் கருணாநிதியை குறை சொல்லியிருந்தா கூட கருணாநிதி உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து மக்களுடைய குறையை பார்த்து தீர்த்து வைக்கிறாரு. அதாவது ஜெயலலிதா அம்மா ஒரு பெண்மணி தான். ஆனால் இந்த பெண் போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பெண் போலீஸுகள்லாம் அவங்க வந்து ஸ்டாலின் வந்த பிறகு தான் அந்த பெண் போலீஸ் எல்லாம் இந்த ரோடு சேஃப்டி, அதாவது சீஃப் மினிஸ்டரோ வேறு யாரோ மந்திரியோ போகிறாங்கன்னா அவங்கள காவல் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு சாதாரண மனுஷன் ஆம்பளையாக இருந்தால் அவனுக்கு அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு போகணும், அதாவது இயற்கை உபாதையை கழிக்கணும்னா ஏதாவது மரத்தடிக்கு போய் யாருக்கும் தெரியாமல் இது பண்ணிட்டு வருவான். ஆனால் இந்த பெண் போலீஸு எப்படி இதை மாதிரி பண்ண முடியும்? அந்த அம்மாவாக இருந்து பெண்ணாக இருந்து ஜெயலலிதா கூட நினச்சி பார்க்காததை ஸ்டாலின் வந்து இதை மாதிரி பாதுகாவலுக்கு பெண் போலீஸை போடக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டார். அதனால் அவர் வந்து இந்த பெண்ணியத்தை மதித்தார். அதனால் அவருடைய மகன் ஸ்டாலினும் அவருடைய வழியில் வர்றதுனால அவர் தான் வரணும், அவர் தான் வருவார் என்று நான் என்னுடைய
யூகத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவர் நிறைய ஆட்டோலாம் வாங்கி கொடுத்தாரு, ஆட்டோக்காரங்களாம். ஆனால் வந்து அது எப்படி போச்சுன்னா இந்த கட்சிக்காரங்களே நிறைய பேர் எடுத்துக்கினாங்க, அதுக்கப்புறம் இருக்கப்பட்டவங்களே அது வாங்கிக்கினாங்க, இல்லாதவங்களுக்கு கிடைக்கல ஆட்டோங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்படி இல்லை சார், அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருமே வந்திருக்குது. பட் என்னன்னா அவங்க சீக்னஸ் ஆகிடுறாங்களா, சில பேர் லேடிஸுக்குன்னு வந்த ஆட்டோ, சில பேர் அவங்களால ஓட்ட முடியாது, லேடிஸ்ன்றதுனால அவங்களுக்கு சைன் எடுக்க முடியாது. ஜென்ஸுங்க ஓட்ட ஆரம்பிக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் ஓட்டுறாங்க, பசங்க யாருன்னா ஓட்டுறாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க தவிர மற்றபடி மிஸ் ஆகி போகிறது கிடையாது சார். கரெக்டாக போய் தான் இருக்குது, எல்லாமே கரெக்டாக போயிருக்கு. இப்போ இந்த தொழிலில் வந்து என்ன டிவிகே சைட்லேருந்து யாராவது நின்னா ஒரு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை ராஜா, அப்படின்ற மாதிரி வாய்ப்பே இல்லை சார். ஏன்னா நல்லா ஒரு அறிவுள்ளவன் வந்து யோசிப்பான் சார், புரியுதுங்களா? படிக்காதவங்க கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் ஆச்சும் இருக்கும். இவருக்கு போடலாமா, இவருக்கு வேணாமா, இவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இவர் எப்பேற்பட்ட கேட்டகரியிலேருந்து வந்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அதன் அடிப்படையில் வாய்ப்பே இல்லை அவருக்கு, டிவியை கேட்கலாம் வாய்ப்பே கிடையாது. அடுத்த வருஷம் இவர் வந்தாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக அவர் தான் வருவாங்க, நிச்சயமாக அவங்க தான் வருவாங்க, டிஎம்கே தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த முதல்வரும் கிடையாது, அந்த மாதிரி கிடையாது, வரப்போகிற முதல்வரும் அந்த மாதிரி இருக்க கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு முதல்வரில் டாப்பில் போயிட்டார், இவர் எங்கேயோ போயிட்டார், அந்த அளவுக்கு பண்ணுறாரு. இப்போ அவர் துணை முதலமைச்சராகவும் இருக்காரு, இங்கே எம்எல்ஏவாகவும் இருக்காரு. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் தொகுதியில் தான் எல்லாமே பண்ணுறாரு, மற்ற தொகுதியில் வந்து ஏன்னா துணை முதலமைச்சராக இருக்காரு, அங்கேயும் நிறைய பண்ணணும்ல எல்லா இடத்துலையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சார் ரிஸ்க் எடுக்கிறார் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் ரிஸ்க் எடுத்து போகிறாருங்களா. ஒன்றில் இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா கூட அப்படியே போன அப்படியே ரிட்டர்ன் வந்து அங்கே போய் கலந்துக்கிறாரு. அப்போ பாருங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்குது பாருங்க மக்களிடையே. மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு செய்யணுன்றது தானே இருக்கிறாங்க அவங்க அடிப்படையில். அதனால அல்டிமேட் தான் சார், அவர் தான் வருவார். ஓகே, நெக்ஸ்ட் வருஷம் வந்து 3 பேர் இருக்காங்க, எடப்பாடி, ஸ்டாலின் சார், நெக்ஸ்ட் டிவிகே விஜய்லேருந்து. 3 பேரில் யார் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன்னா இப்போ இல்லை சார், இவங்கெல்லாம் டிவிக்கெல்லாம் வந்து 2046 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, புரியுதுங்களா? 36 வேணால் பார்க்கலாம் எடப்பாடிக்கு, அவ்வளோதான். தவிர இவர் தான் ஸ்டாலின் தான் வருவார். ஆமாம், 10 வருஷம் வந்து இவரே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவரே வந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ ரவுடி தொல்லை இல்லாமல் இருந்தால் சரி தான். ஃபஸ்ட்டு வந்து ரவுடி தொல்லை மாதிரி இருந்ததா? அப்படியே மீடியமாக இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் இந்த பசங்க தான் கெஞ்சா பிடிக்குது, அது பிடிக்குது, அதனால தான் பிரச்சனையே, வேறு ஒன்றும் இல்லை. இதுதானே ரொம்ப முக்கியம், யங்ஸ்டர்ஸ் வந்து கஞ்சா பண்ணுறது, இதெல்லாம் தானே ஒழிச்சா தானே நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அது ஸ்டெப் எடுக்கலாம்ல. எடுக்கணும் தான், நீங்கள் தான், நான் எங்கே எடுக்க முடியும்? இல்லை, நம்ம தொகுதியில் நம்ம உதயநிதி ஸ்டாலின் தான் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஆமாம் ஐயா, அவர் தான் எடுக்கணும். எடுக்கலையே இன்னும். எடுக்க சொல்லணும், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தான் எடுக்க முடியும். இல்லை அவங்களாம் ஓஞ்சதான் நல்லா ஒரு வந்து சென்னைன்றது தாய்நாடு மாதிரி. இப்போ நம்ம உதயநிதின்றது வந்து அவர் எல்லாமே நன்மை செய்கிறவர் தான், எல்லாருக்கும் தீமை செய்கிறவர் கிடையாது. எல்லாருக்கும் நன்மை செய்கிறாரு, கொடுக்குறாரு, வாங்குகிறோம், செய்கிறாரு. அதனால் நம்ம குறையாதான் சொல்கிறோம், அவர் செய்கிறாரு. இதெல்லாம் வந்து அவர் தான் பார்த்து திருத்தணும். 10 வருஷம் வந்து 3 பேர் இருக்காங்கல்ல, நல்லது தான். இப்போ 3 பேர் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், எடப்பாடி, அப்புறம் டிவிகே விஜய். இப்போ 3 பேர்த்துல யார் சிஎம் வந்தாங்க? இப்போ ஆட்சியை நல்லா நடத்தினா போதும் ஐயா. உங்களுக்கு யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு உதயசூரியன் தான் போதும் ஐயா. ஆமாம். இப்போ இந்த விளையாட்டுக்கெல்லாம் இடம், இந்த ஸ்டேடியம் வர்றது, சின்ன சின்ன கிரவுண்டு கட்டுறதெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நல்லா பண்ணுறாரு. காருக்குறம் பஞ்சம் வச்சாங்கல்ல, அதுக்கும் நல்லா பண்ணார், சூப்பராக பண்ணார். ஆனால் அவர் சிஎம் ஆகிட்டாக்கா இன்னும் நல்லா பண்ணுவார், பக்காவா. அது ஒரு நிச்சயம். இப்பயே இந்த அளவுக்கு பண்ணுறாரு ட்ரிபிள்கேன் தொகுதியில். ஒரு சிஎம் ஆகிட்டாருன்னு எல்லா தொகுதிக்கும் நல்லா பார்ப்பாரு. ஆனால் இப்போ வந்து துணை முதலமைச்சராக இருக்காருல்ல, எல்லா தொகுதியிலையும் பார்க்கணும்ல. ஆமாம், இப்பயும் பார்க்குறாரு. ஆனால் ட்ரிப்ளிகேன்ல மாதிரி எல்லா தொகுதியிலையும் பார்க்குறாரா? எல்லா தொகுதியிலும் போகிறாரு. டிவி அவர் பண்ணுறாரு. அவரு எப்படி பண்ணுவார் சார்? அவர் நியூஸ் அண்ட் கார்னர் அவர் போய் பார்க்குறாரு. அவர் போய் எல்லார்கிட்டையும் சொல்லுவார், அந்த தொகுதி ஆளுங்கிட்ட இந்த தொகுதியில் இந்த மாதிரி இருக்குது மேட்ரு, எல்லாம் கரெக்டாக பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு வந்துடுவார். அவங்க பண்ணணும். அவங்க அடுத்த வருஷம் வந்து இவர் வந்தால், திரும்ப இவர் வந்தால் உங்களுக்கு ஸ்டாலினுக்கு அடுத்தது சிஎம்முக்கு அடுத்த வாட்டி வந்தாருனாக்கா இவர் தான் சிஎம். இப்போ 2026 வந்து 3 பேருக்கு இருக்காங்க. நம்ம ஸ்டாலின் சார், எடப்பாடி பழனிசாமி, டிவிகே விஜய் இருக்காரு. ஸோ இப்போ வந்து யார் வந்தால் சிஎம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனால் முக ஸ்டாலின் வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா செய்வார்.